ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். கொதிக்கிற தண்ணியில் பவுடர் மட்டும் போட்டு பாருங்கள், நீங்களே ஷாக் ஆவீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற பெல் சிம்பிள் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இது போல் நம்ம குட்டியாக ஜூஸ் பாட்டிலாம் வச்சுருப்போம் இல்லையே, இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் நம்ம எடுத்துக்கலாங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கத்தி எடுத்து லைட்டாக நம்ம அடுப்பில் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் கேனை மேல் பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மேல் பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நமக்கு கீழ் பகுதி வேணால், மேல் பகுதி மட்டும் நமக்கு போதுமானதுங்க. நான் கொஞ்சம் அன்னியூனாக கட் பண்ணதுனால கத்திரிக்கோல் எடுத்துருக்குங்க. கத்திரிக்கோல் எடுத்து நான் ரவுண்ட் ஷேப்பில் நேராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் அப்படியே சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம கடைக்கு போயிட்டு பருப்புங்க இல்லை ரவைங்க இல்லை மாவுங்கள்லாம் நம்ம கவரில் வாங்கிட்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மாவு பொருள் கொட்டிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் பாக்ஸ் இல்லாமல் இருக்குங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டில் நம்ம அந்த கவரில் இருக்கிற பொருள் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த கவரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர் கேன் மூடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாட்டில் உள்ளுக்குள்ளே நீங்கள் அந்த கவர் ஃபுல்லாகவும் இது போல் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கவர் ஃபுல்லாக வெளிப்பக்கம் எடுத்து விட்டுட்டு அந்த கவர் ஃபுல்லாகவும் நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு நம்ம விரித்து விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணி அழகாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த கவரில் வச்சுக்கிற பொருள் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வண்டு பூச்சியுமே நமக்கு விழுகாமல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம பாஸ்மதி அரிசி நம்ம சாப்பாடு செய்ய போகிறோன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அரிசி நமக்கு வேகிற சமயத்தில் கொஞ்சம் போல் கல்லுப்பு, ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு மட்டும் லெமன் ஜூஸுங்க. இது கூடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மட்டும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் நம்ம சேர்த்துட்டு ஒரு டைம் கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கிட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நமக்கு சாப்பாடு நல்லா வெந்ததுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம சாப்பாடை வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நான் பாருங்கள், சாப்பாடை வடித்து எடுத்துருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு நீங்கள் செய்யும்போது அந்த பாஸ்மதி அரிசி நமக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா நீளமாக நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் அப்படி இருக்குங்க. முக்கியமாக நம்ம வீட்டில் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸில் நம்ம செய்ய போகிறோன்னா இந்த மாதிரி நீங்கள் பாஸ்மதி அரிசி வேக வச்சு பாருங்கள். சாப்பாடு நல்லா நீளமாக இருக்கும், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். சாப்பாடு டேஸ்ட் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம புதுசாக சோப் வாங்கிட்டு இருந்தோன்னா சோப் எடுத்துகிட்டு அந்த டப்பா நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் தூக்கி போடாமல் இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டப்பா அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் சாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சாக்ஸ் ஒரு செட்டு போல் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு செட்டு சாக்ஸை நீங்கள் தனித்தனியாக சின்னதாக மடித்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சோப்பு டப்பா எடுத்துக்கலாங்க. சோப்பு டப்பா எடுத்து நீங்கள் அந்த டப்பா உள்ளுக்குள்ளே நீங்கள் சாக்ஸை சின்னதாக மடித்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சாக்ஸ் ஃபுல்லாகவும் நம்ம மடித்து நம்ம இந்த பாக்ஸ் உள்ளுக்குள் நம்ம போட்டாச்சுங்க. இதை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் மறுநாள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த சாக்ஸ் நமக்கு நாள் ஃபுல்லாக நம்ம காலை நம்ம போட்டிருந்தாலுமே நல்ல ஒரு குட் ஸ்மெல்லாக இருக்கும். பேட் ஸ்மெல் நமக்கு எதுவும் இல்லாமல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்ஸை நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணி வச்சா மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணி நார்மல் தண்ணியில் போட்டாலுமே அந்த கத்திரிக்காய் நமக்கு ஒரு மாதிரி நமக்கு கலர் மாறி போயிடும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு கலர் மாறாமல் இருக்க அந்த கத்திரிக்காய் நல்ல கலர் மாறி இருந்தாலும் மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பாக்ஸ்லாம் தண்ணி எடுத்துருக்குங்க. கொஞ்சம் போல் கல்லுப்பில் தூளுப்பு நீங்கள் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகளுக்கு மட்டும் மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காய் ஃபுல்லாக நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கி விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அந்த கலர் மாறின கத்திரிக்காய் ஃபுல்லாகவும் நமக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அந்த கருப்பு கலர் ஃபுல்லாக இருந்துச்சு இல்லையா, அது ஃபுல்லாகவே நமக்கு போயிருக்குங்க. கத்திரிக்காய் நல்லா பார்க்குறதுக்கு பிரைட்டாகவும் இருக்கும். நமக்கு சாம்பார் செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்ஸையும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்குங்க. ஒரு சொம்பளுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி ஃபுல்லாக நமக்கு நல்லா சூடாக இருக்குங்க. தண்ணி ஃபுல்லாக நமக்கு நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம முகத்துக்கு போடக்கூடிய பவுடர் எடுத்துக்கலாங்க. ஒரு அரை டீஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பவுடர் யூஸ் பண்ணீங்களோ அந்த பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பான்ஸ் பவுட்ரு ஒரு அரை டீஸ்பூனுக்கு நான் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கி விட்டுடலாங்க. இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் மட்டும் நம்ம ஷாம்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஷாம்பு பேக்கெட்னாலும் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக நீங்கள் சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கி விட்டுடலாங்க. இது போல் நம்ம நல்லா கலக்கினதுக்கப்புறம் இது நமக்கு நல்லா கொதி வரட்டுங்க. இந்த பவுட்ரு ஷாம்பு ஃபுல்லாகவும் நமக்கு நல்லா கொதி வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே இட்லிக்கு போடக்கூடிய சோடா ஒரு அரை டீஸ்பூனுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் சேர்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு பொங்கி வந்து கீழே ஊற்றிக்குங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது போல் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கி விட்டுடலாங்க. நல்லா நம்ம கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நமக்கு லிக்விட் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த லிக்விட் ஃபுல்லாகவும் நமக்கு நல்லா ஆறி வரட்டுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண சொல்யூஷனு ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு ஆறி வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் நல்லா நம்ம ஷேக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா கலக்கினதுக்கப்புறம் ஒரு வாட்டர் கேன் எடுத்து நீங்கள் ஊற்றிக்கலாங்க. அப்படிலாம் நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி எடுத்துக்கிட்டுங்க. இப்போ நமக்கு சொல்யூஷன் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சொல்யூஷன் வச்சு நம்ம என்னெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய லிக்விட் வாங்கி நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி க்ளீன் பண்ணாமல் நம்ம ரெடி பண்ண சொல்யூஷன் வச்சு அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கேஸ் அடுப்பு மேலே எல்லா பக்கம் நம்ம கரைச்சி வச்ச சொல்யூஷன் இருக்கு இல்லையா? அது ஃபுல்லாகவும் நீங்கள் எல்லா பக்கம் நல்லா நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. கேஸ் மேலே எண்ணெய் பிசுக்கு, சாம்பார் கரை, டீ கரை, எந்த கரையாக இருந்தாலும் எல்லா கரையுமே நமக்கு போயிடுங்க. இப்போ நான் எல்லா பக்கம் நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு துணி எடுத்துக்கலாங்க. இல்லை நம்ம ஸ்பாஞ்ச் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் ஒரு டைம் நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க. நான் துடைக்கும் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு நல்லா நமக்கு பிரைட்டாக இருக்கும். அழுக்கில்லை நமக்கு போயிடுங்க. இப்போ நான் பாருங்கள் ஸ்பாஞ்ச் வச்சுட்டு எல்லா பக்கமும் ஒரு டைம் நல்லா நான் தொடச்சி எடுத்துக்கிட்டுங்க. பார்க்கவே நமக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து என்னென்னா நம்ம கிச்சன் டைல்ஸ் க்ளீன் பண்ண போகிறோங்க. கிச்சன் டைல்ஸ் நமக்கு எண்ணெய் பிசுக்கு, அதுக்கப்புறம் சாம்பார் கை இருந்துச்சுன்னாவே நமக்கு போயிடுங்க. கிச்சன் டைல்ஸில் எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்தால் போதுங்க. கிச்சன் டைல்ஸ் ஃபுல்லாகவும் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுங்க. நமக்கு நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் மேடை தாங்க. கிச்சன் மேடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண சொல்யூஷன் ஃபுல்லாகவும் கிச்சன் மேடை ஃபுல்லாகவும் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா நம்ம தொடச்சி எடுத்துடலாங்க. தொடச்சி எடுத்துட்டு நீங்கள் பாருங்கள் கிச்சன் ஃபுல்லாகவும் அவ்வளோ பளிச்சு நல்லா பிரைட்டாக இருக்கும். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். கருப்பான் பூச்சி தொல்லையும் இருக்காதுங்க. நம்ம தனித்தனியாக லிக்விட் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம சிங்க்கு நம்ம க்ளீன் பண்ணணும்னா மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நைட் டைமில் சிங்க்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண சொல்யூஷனாக சிங்க்கு ஃபுல்லாக நல்லா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஒரு குட் ஸ்மெல்லாக இருக்கும். கருப்பான் பூச்சி தொல்லை இருக்காது, பள்ளி தொல்லை இருக்காது. அடுத்து என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ண இந்த லிக்விட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அழகாக நீங்கள் ஃப்ரிட்ஜ் மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு துணி வச்சு நீங்கள் தொடச்சா போதுங்க. ஃப்ரிட்ஜு மேலே அழுக்கெல்லாம் நமக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜு பார்க்கவே நல்ல ஒரு ஷைனிங்காக நல்லா நமக்கு பிரைட்டாக இருக்கும். அடுத்து பார்த்துட்டு நம்ம ஜன்னல் நம்ம க்ளீன் பண்ணிக்க போகிறோங்க. ஜன்னல் க்ளீன் பண்ணுறதுக்கும் அழகாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சா போதுங்க. ஜன்னலுமே பார்க்குறதுக்கு நல்லா பல நமக்கு பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.